கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஸ்டீவ் வோஸ்னியாக்குக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் வரும். Was? Yeah? On your wrist. You want to know? I literally can't wait. Everyone's going to be wearing these in 10 years. It's a Nixie watch made using Nixie tubes. This is actually 40-year-old technology. Cold cathode tubes. They're operating at 140 volts. I tilt my wrist 45 degrees, it's right there. Hours, minutes, and seconds. The way our minds work. Look at that. ஸ்டீவ் வோஸ்னியாக் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட அவரோட நிக்ஸி வாட்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த வீடியோவில் அந்த வாட்சோட அந்த க்ளோனஸை பார்த்ததுலேருந்து அதே மாதிரி ஒரு வாட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது இது ஒரு 1960s வந்த டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ரொம்ப பழைய டெக்னாலஜி, எல்இடிஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே. இந்த டியூப்பை ரொம்ப ஆரம்ப காலத்தில் கிளாக்ஸ், கால்குலேட்டர்ஸ், ஏர்கிராஃப்ட்லேருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே ஆப்ரேஷன்ஸ்க்காக இந்த டியூப்பை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விதமான நிக்ஸி டியூப்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக பார்த்தோம்னா 1960s ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட மாடல்ஸாக இருக்கும். அதில் IN-12ன்ற மாடலில் ஒரு 6 நிக்ஸி டியூப்ஸ் நான் யுக்ரைன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நியூ ஓல்டு ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பழசு ஆனால் புதுசு மாதிரியே இருக்கும். யூஸ் பண்ணாத ஒரு பொருள் அப்படி வச்சுக்கலாம். நிக்ஸிங்கிறது நியூமரிக்கல் இண்டிகேட்டர் எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்பிளேஸ்னு சொல்கிறாங்க. இது அந்த காலத்தில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டிஸ்பிளே ஆப்ரேஷன்ஸ்க்காக பயன்படுத்தினாங்க. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு வேக்யூம் டியூப் டெக்னாலஜி வச்சு தெர்மியானிக் எமிஷன்ற ப்ராசஸ் மூலமாக ஒரு ஹார்ட் கேத்தோடு வச்சுட்டு தான் இந்த டிஸ்பிளே ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் மேலே இருக்குது, டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஆனால் இந்த நிக்ஸி டியூப்போட டெக்னாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வேக்யூம் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு லோ ப்ரெஷர் கேஸால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹாட் கேத்தோடு இல்லாததுனால இதை கோல்டு கேத்தோட் டியூப்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டியூப் வழியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்பருமே தனித்தனி மெட்டல் பிளேட்டில் அப்படியே ஒரு செராமிக்கால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது 1960s மேனுஃபேக்சர் பண்ணதுன்றதுனால இப்போ மேனுஃபேக்சரிங்லாம் கிடையாது. இருந்தாலும் ரஷ்யன்ஸ் இது அதிகமான குவான்டிட்டியில் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இது விற்றுக்கிட்டு இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற டியூப் பார்த்தோம்னா IN-12Aன்னு இருக்குது. INனா இண்டிகேட்டர் நியான்னு அர்த்தம். இப்போ இந்த டியூப்லலாம் நியான் கேஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால் இது க்ளோ ஆச்சுன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இதில் ஜெனான் கேஸ் ஃபில் பண்ணியிருந்தோம்னா இது ப்ளூ கலரில் தெரியும். கிரிப்டான் கேஸ் ஃபில் பண்ணியிருந்தோம்னா ஒரு லாவெண்டர் கலர் தெரியும். இப்போ ஆரஞ்சு கலரில் இப்படி க்ளோ ஆகிட்டு இருக்கிறது ஒரு பிளாஸ்மா. இது இந்த நியான் கேஸுக்கு இடையில கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். அப்படி இந்த க்ளோ தெரியணும் அப்படின்னா இந்த டியூபோட ஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜை விட கொஞ்சம் அதிகமான வோல்டேஜை இங்கே டியூபுக்கு கொடுத்தாகணும். இப்போ இந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில 100 வோல்டேஜுக்கும் அதிகமான ஒரு டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா இந்த நியான் ஆட்டமில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் பிரிக்கப்பட்டு இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் தனியாகவும் அந்த பிரிக்கப்பட்ட இந்த நியான் ஆட்டம் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாகவும் மாறும். இந்த ப்ராசஸை தான் டெக்னிக்கலாக அயனைசேஷன் சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானோட நோக்கி ட்ராவல் பண்ணும். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இந்த நம்பர்ஸ் இருக்கிற இந்த கேத்தோடு மெஷின் நோக்கி ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி சார்ஜஸ் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த டியூபுக்குள்ளே ஒரு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அப்படி இந்த அயான்ஸ் இந்த கேத்தோட நோக்கி ட்ராவல் ஆகிறப்ப இதோட வழியில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு நியான் ஆட்டமோட மோதலாம். மீதி இருக்கிற அயான்ஸ் எல்லாமே இந்த கேத்தோட போய் வேகமாக மோதும். அப்படி இந்த அயான்ஸ் இந்த கேத்தோட போய் வேகமாக மோதுறப்ப அந்த ஃபிலமெண்ட்டில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸை எஜெக்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் ஸ்பட்டரிங்னு சொல்கிறாங்க. அப்படி எஜெக்ட் ஆன அந்த மெட்டல் ஆட்டம்ஸும் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸும் மோதி அந்த ப்ராசஸில் எனர்ஜியை லூஸ் பண்ணி அது ஃபோட்டான்ஸாக, அதாவது நம்ம பார்க்குற லைட்டாக மாற்றுது. இது எல்லாமே இந்த நம்பர் மாதிரி இருக்க இந்த கேத்தோட்லேருந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நடக்கும். அந்த ரீஜனில் தான் எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீஜனில் மட்டும்தான் நம்மளுக்கு லைட் எரியுது தெரியும். ஆனால் இந்த டியூப்லாம் வச்சுட்டு ரிஸ்ட் வாட்ச் செய்ய முடியாது. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் செஞ்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் கட்டுற மாதிரி ஒரு வாட்ச் செய்யலாம். சரி, இப்போ இந்த டியூப்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு கிளாக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற இந்த கிளாக்குக்கு 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 12 வோல்ட் டிசி இன்புட்டை நம்ம இந்த நிக்ஸி கிளாக் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 100 வோல்ட்டுக்கும் அதிகமான ஒரு டிசி வோல்டேஜுக்கு பூஸ்ட் பண்ணணும். இதுக்காக ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாடியூலை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த நிக்ஸி டியூப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ஆர்டினோ நானோ போர்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்டினோவோட லாஜிக் லெவல்ஸ்னு பார்த்தா 5 வோல்ட் தான் இருக்கும். ஆனால் நிக்ஸி டியூபோட வோல்டேஜ் லெவல்ஸ் எல்லாமே ஒரு ஹை வோல்டேஜில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஹை வோல்டேஜ் டிரைவர் காம்பனன்ட்ஸ் தேவைப்படும்.
அது போக இதில் டைமை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ரோட்டரி என்கோடர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம 6 நிக்ஸி டியூப் வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் காட்டுறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கோலன் இண்டிகேட்டருக்காக ஒரு 4 INS1 நியான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம டைமை வந்து ப்ராப்பராக வந்து காட்டுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ரியல் டைம் கிளாக் மாடியூல் தேவைப்படும். ஸோ இந்த ரியல் டைம் கிளாக் மாடியூல் வழியாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைமையும் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஆர்டினோலேருந்து இந்த ஆர்டிசி மாடியூலில் குவரி பண்ணி நம்ம டைம் எடுத்துக்கலாம். இது போக நம்மளுக்கு சில டிஸ்க்ரீட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். ஆல்ரைட், இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த டிரைவர் சர்க்யூட், அப்புறம் இந்த நிக்ஸி டியூப்ஸ் இது எல்லாத்தையுமே இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான சர்க்யூட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த சர்க்யூட் பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை என்னோட இன்ஸ்ட்ரக்டபிள் சைட்டில் போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நிக்ஸி டியூப்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணி இந்த டிரைவர் சர்க்யூட்லாம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு PCB போர்டை டிசைன் பண்ணலாம். இதுக்கான ஆட்டோடெஸ்கோட ஈகிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வழியாக நம்ம டிசைன் பண்ண இந்த சர்க்யூட்டை வந்து PCB போர்டை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இந்த PCB போர்டை வந்து நம்ம ஒரு உடன் என்க்ளோஷரில் தான் ஃபிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த PCB வந்து அந்த உடன் ஃப்ரேமில் ஃபிட் ஆகுதான்றதை நான் என்னோடய ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் வழியாக எல்லா டைமென்ஷன்ஸையும் கொடுத்து இந்த PCBயும் அப்படியே அங்கே இம்போர்ட் பண்ணி இது கரெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். டிசைன் படி எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த PCB போர்டை மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிடலாம். இதுக்காக நான் PCB பவர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து நான் ஜெர்பர் ஃபைல்ஸை வந்து அனுப்பிச்சு நான் இந்த PCB போர்டை வாங்கியிருக்கேன். இது ஒரு 2 லேயர் போர்டு. இப்போ இதில் வந்து நம்மளோட காம்பனன்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணலாம். இந்த நிக்ஸி டியூப்ஸை நம்ம டைரெக்டாக PCB போர்டில் வந்து சால்டர் பண்ண மாட்டோம். ஏன்னா சில சமயத்தில் சில நிக்ஸி டியூப்ஸ் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உட்காந்து எல்லாத்தையும் டீசால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த நிக்ஸி டியூப்பை வந்து நம்ம ஒரு பிளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு சாக்கெட் பின்ஸ் வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட் பின்ஸ் எல்லாமே இந்த PCB போர்டோட சால்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ICC வந்து ஒரு பிளக் அண்ட் ப்ளே டைப்பில் வச்சுக்கிறதுக்காக நம்ம IC ஹோல்டர்ஸையும் சால்டர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த SMD கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ்லாம் சால்டர் பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து நிறைய ஹாபீஸ் வந்து இந்த டியூபுக்கு பின்னாடி LED லைட்ஸ் வைக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இம்மர்சிவாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இப்போ நானும் அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் LED வந்து இந்த டியூபுக்கு பின்னாடி வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த LEDs ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். கூல். இதுதான் ரியல் டைம் கிளாக் மாடியூல். இதில் பார்த்தோம்னா இங்கே ஒரு DS3231 IC இருக்குது. இந்த சிப்பில் தான் நம்ம கிளாக்கோட டைமிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த மாடியூலுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு I2C இன்டர்ஃபேஸ் வழியாக ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம ஆர்டினோ மூலமாகவே டைமையும் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செகண்டும் இந்த மாடியூல்கிட்ட வந்து நம்ம டைம் என்ன ஆகுதுன்றதை கேட்டுட்டு அதை அப்படியே நம்ம நிக்ஸி டியூபில் டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம இந்த நிக்ஸி கிளாக்கு கொடுக்குற 12 வோல்ட் பவர் சப்ளை ஆஃப் பண்ணால் கூட இந்த மாடியூலே நம்ம பின்னாடி ஒரு 3 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கோம். அதனால் இந்த சின்ன பேட்டரியிலேயே இந்த மாடியூல் வந்து வருஷக்கணக்கில் டைமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த என்கோடர் வழியாக தான் நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ செட் பண்ணுறதோ பண்ணுவோம். இது போக நம்ம வச்சுட்டு இருக்க இந்த LEDs எல்லாம் வேணாம்னா ஆஃப் பண்ணுறதுக்காகவும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்னும் நம்ம ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கோ கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம RTC மாடியூலையும் இன்னொரு ஹெட்டர் வழியாக இந்த PCB போர்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா நிக்ஸி டியூபையும் இந்த சாக்கெட்டில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஹை வோல்டேஜ் பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாடியூல். இப்போ இந்த போர்டில் பார்த்தோம்னா இன்புட் வந்து நம்ம 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் DC இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட்டில் வந்து இது நம்ம 85லேருந்து 235 வோல்டேஜ் வரைக்கும் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ டெர்மினல்ஸில் வயர் பண்ணி நம்ம இன்புட் கொடுத்துடலாம். இதுக்கான அவுட்புட்டும் நம்ம ஸ்க்ரூ டெர்மினலில் வயர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து செட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 170 வோல்டேஜ் இருக்கிற மாதிரி இந்த அவுட்புட் வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 12 வோல்ட் DC ஜாக் எடுத்துக்கிட்டு அந்த 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூலை வச்சுக்கிட்டு அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னொரு ஹை வோல்டேஜ் அவுட்புட் தேவைப்படுறதுனால இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாடியூல் வழியாகவும் அந்த ஹை வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு இதை நம்மளோட PCBயில் இருக்கிற ஸ்க்ரூ டெர்மினல்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக வேலை செய்தான்றதை ஃபஸ்ட் டைம் பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு இந்த லைட் எரியுது. கேமராவில் எப்படி ஓடுன்னு தெரியல.
ஆனால் நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. கீழே இருக்கிற இந்த எல்இடி லைட்ஸும் சேர்த்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இந்த ஃபீல் எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. கோல்ட் கேத்தோட் டியூப்ஸ் ஒரு டிஜிட்டும் தனித்தனியாக இருந்தால் கூட எல்லாமே கிளியராக தெரியுது. உள்ளே இருக்கிற இந்த நியான் கேஸ் அயனைஸ் ஆகி நம்மளுக்கு இந்த ஃபிலமெண்ட்டை சுற்றி ஒரு பிளாஸ்மா தெரியுது. இந்த என்க்ளோஷருக்காக நான் ஒரு சின்ன உடன் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சில இடத்துல ஹோல் போட வேண்டியிருக்கு. அந்த பொசிஷன்ஸ்லாம் மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போ என்க்ளோஷர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் பிளேட் வைக்கிறதுக்காக நம்ம 4 பக்கமும் ஸ்க்ரூ வெட்ஜஸ் கிரியேட் பண்ணி அதையும் 3D பிரிண்ட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்கோடர் நாபையும் ஒரு டிசி ஜாக்கையும் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேமை பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ அதையும் 3D பிரிண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கிளாக்கு கீழே ஒரு புஷஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம அதையும் 3D டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுத்துடலாம். முதல்ல நம்ம இன்புட் கொடுக்க வேண்டிய அந்த 12 வோல்ட் டிசி ஜாக்கை இந்த உடன் ஃப்ரேமோட அட்டாச் பண்ணிடலாம். ஆல் ரைட், இப்போ அடுத்ததான் இந்த என்கோடரையும் இந்த உடன் ஃப்ரேமோட அட்டாச் பண்ணிவிட்டு இதை பின்னாடி ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்யூட்ஸையும் இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இதில் அடிஷ்னலாக வரக்கூடிய ஆட் அண்ட் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். எல்லா ஸ்க்ரூஸையுமே டைட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதுக்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்ததான் இந்த நிக்ஸி கிளாக்கு ஒரு ஃபேஸ் பிளேட் வேணும். இப்போ இந்த ஃபேஸ் பிளேட்டை ஃபியூஷன் 360ல் டிசைன் பண்ணலாம். இதில் இந்த நிக்ஸி டியூப் வர வேண்டிய இடத்த மட்டும் கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற எல்லா ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஆல் ரைட், இப்போ இதுக்கு மேலே நம்ம டிங்க்ன்ற டெக்ஸ்ட்டையும் போட்டுடலாம். ஆனால் அந்த என்க்ளோஷர் வுட்லேயே பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு வுட் 3D பிரிண்டர் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணியே இந்த ஃபேஸ் பிளேட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பிளேட்டையும் கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். இந்த என்கோடருக்கு பின்னாடி ஒரு ஹோல்டரையும் போட்டுடலாம். இப்போ இந்த ரோட்டரி என்கோடரை வச்சுட்டு நம்ம டைமையும் செட் பண்ணிக்கலாம். Cool. That's it. இந்த வாரத்துக்கு இவ்வளவுதான். இந்த நிக்ஸி கிளாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ், கோட், ஸ்கீமேட்டிக்ஸ், அப்புறம் மற்ற டிசைன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்னோட இன்ஸ்ட்ரக்டபிள் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம என்னோட இன்ஸ்ட்ரக்டபிள் பேஜையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.